இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ். வீடா வீட்டுக்குள்ள வரலாமா? நான் உங்க ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து பசில்ஸ் எல்லாம் வைக்கிறீங்க. எதுக்காக வைக்கிறீங்க? அடங்காசு ரொம்ப கஷ்டம் வரும். வீடு எல்லாமே ரொம்ப கஷ்டம் வரும். அதெல்லாம் அந்த ஒரு நாள் போய் வியாபாரம் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும் வியாபாரம் பார்த்தா? ஒரு நாளைக்கு 500 ரூபா கிடைக்கும். அது பத்துதா? 10. சரி, உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க? எனக்கு அப்பா இல்லாமல் தான் இருக்கும். அப்பா என்ன குடிச்சு இருந்துட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு அம்மா தான், நான் தங்கச்சி. நீ தான் வியாபாரம் பண்ணி அந்த 500 ரூபா எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு கொடுத்து அந்த 500 ரூபா வச்சு தான் குடும்பத்தை பார்த்துக்கிறாங்களா? சூப்பர்ரா, கை கொடு. சூப்பர். இருந்து உனக்கு என்ன ஹெல்ப் தேவைப்படும்? ரொம்ப நாள் ஒரு சைக்கிள் வாங்கணும்னு ஆசை. ஏதாவது சின்ன சைக்கிள் தான். எதனால சைக்கிள்? ஸ்கூல்லேயே போயிட்டு வரும். சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டா டெய்லி போயிட்டு வந்துடுறியா? ப்ராமிஸ். உனக்கு லைஃப்பில் வந்து என்ன வாங்கணும்? இன்ஜினியர், போலீஸ்? அதெல்லாம் எதுவும் என் அம்மா அப்பா சந்தோஷமாக தான் நானும் சுற்றி நின்று ஊரே பார்க்க களம் காண்பான் புன்னகையில் சேனை வாழ ரணம் காண்பான். நீ வந்து என்கிட்ட சைக்கிள் கேட்டிருந்தல, சைக்கிள் வாங்கியாச்சு. சரி, சைக்கிள் பிடிச்சிருக்கா? இந்த சாவி, இது உன்னோட சாவி. பிடிச்சிருக்கா? ஜாலியாக இருக்கா? சைக்கிள்னால உனக்கு என்ன பலன் இருக்கு? சேஃபாக போயிட்டு வரியா? ஸோ சைக்கிள் ஒரு ரவுண்டு போகலாமா? ஸோ தேவா, இந்த சைக்கிள் வந்து டெய்லி நீ போடுற ஹார்ட் ஒர்க்காக நான் தர ஒரு சின்ன ஒரு கிஃப்ட். உனக்கு என்ன ஆசைன்னு சொன்னேன்? அம்மா உன் தங்கச்சி கடைசி நல்லா பார்த்துக்கணும். நல்லா பார்த்துப்பியா? ப்ராமிஸ். நீ வந்து நல்லா படித்து ஒரு பெரிய இடத்துக்கு வரணும். ஒழுங்கு நல்லா படிப்பியா? உனக்கு பெரிய இடத்துல நான் பார்க்கலாமா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேவா, உன்னை படிக்க வைக்கிறதுக்கு எத்தனை பேர் வராங்க பாத்தியா? போலீஸ் சொன்னாங்க பாத்தியா? எதுக்கு வந்தாங்க போலீஸ்? தெரியலையா? உன்னை ஸ்கூல்ல கூட்டு போறதுதான் போலீஸ் வந்தாங்க பாத்தியா? எங்கப்பா போறோம்? அதான் உன்னோட ஸ்கூல். அங்கதான் படிக்க போறீங்க. இதுக்கப்புறம் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறியா? வேலை எது வேண்டாம், பள்ளிக்கூடம் படி. எல்லாம் படிச்சுட்டு நல்லா கரெக்டா மூளை வாங்கு. மதியானம் சாப்பாடு உண்டு, சாப்பிட்டுட்டு ஓகேங்களா. இங்கேயே மதியானம் 4 மணி வரை படிச்சுட்டு இல்லந்தேடி கல்வின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதுல இவன் ஸ்டூடெண்டா இருக்கான் இப்போதைய சூழ்நிலையில. அங்கேயும் 1 மணி நேரம் படிச்சுட்டு நீங்க வந்து கூட கூப்பிட்டு போங்க. வாழ்த்துக்கள், நல்லா படிக்கணும். நீதான் பயிற்சி பண்ணி இங்க சேர்க்கும். இந்த ஏழை சிறுவனின் சிரிப்பில் இறைவன் தெரிகிறார். அந்த சிறுவனுக்கு கண் முன் தோன்றிய இறைவனாக நின்று கொண்டிருப்பவர் முகமது ஆஷிக். அவர் செய்த நெகிழ்ச்சி உதவி குறித்துதான் இதில் பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராமில் முகமது ஆஷிக் என்ற பெயரில் ஏராளமான சேவைகள் குறித்த பதிவுகளை வெளியிட்டு வரும் முகமது ஆஷிக் செய்யும் ஒவ்வொரு உதவிகளும் இதயத்தை நெகிழ வைக்கும், மகிழ வைக்கும். விழுப்புரம் மாவட்டம் வழுதரெட்டி பகுதியை சேர்ந்த இந்த சிறுவன் பெயர் தேவா. பள்ளிக்கு செல்ல வேண்டிய இவன் தந்தை உயிரிழந்த நிலையில் வறுமையின் காரணமாக சாலை ஓரமாக பசில்ஸ்களை விற்றுக்கொண்டு நிற்க சில நல் உள்ளங்கள் அந்த சிறுவனை சந்திக்க வலைதளத்தில் வெளியாகி வேதனையை ஏற்படுத்தி வந்தது. இந்த நிலையில் அந்த சிறுவனை சந்தித்த ஆசிக் அவருக்கு பள்ளிக்கு செல்வதற்கு சைக்கிள் வாங்கி கொடுத்து அரசு பள்ளியில் அந்த சிறுவனை கொண்டு போய் மீண்டும் சேர்த்துவிட்டு உனக்கு எப்போதும் உதவி செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என உறுதியளித்து சென்றிருக்கும் ஆசிக்கிற்கு பாராட்டுக்களையும் அந்த சிறுவனுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ்.